எதியூரப்பாவுக்கு பிஜேபி தலைவர் அவருக்கு 24 நேரம் தான் கொடுத்தாங்க, சான்ஸ் இல்லாமல் போச்சு. எதியூரப்பாவுக்கு ஒரு நீதி, விஜய்க்கு ஒரு நீதியா? இந்து லிங்காயத்துக்கு ஒரு நீதி, கிறிஸ்தவ வெள்ளாளருக்கு ஒரு நீதியா? எல்லாத்துக்கும் ஒரே நீதி தான். நாங்களும் பாஜகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. என்னாச்சு? 3வது இடத்துல இருந்த தேவகவுடாவை, அவர் மகன் குமாரசாமி கவுடாவை, ஜேடிஎஸ்ஸை 2வது இடத்துல இருந்த காங்கிரஸ் வந்து ஆதரித்து தேவகவுடா ஆட்சி அங்கே வந்தது. அப்போ முதல் இடத்துல இருக்கக்கூடிய பாஜக 3வது இடத்துல இருந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டி மாயாவதியை யூபியில் ஆதரித்த மாதிரியும் விஜயை ஆதரித்து 3வது இடத்துல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு 118 இருக்குன்னு சொல்லலாம். இல்லை 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி ஆதரித்து 118 கொண்டு வரலாம். 118 வேணும், விஜய்க்கு 118 இல்லை. 3 நாள் கொடுத்து பார்த்தாரு, இல்லை. 4வது நாள் இல்லைன்னு விஜய்க்குள்ள வாய்ப்பை, உங்களுக்குள்ள வாய்ப்பை, எக்ஸ்ப்ளோரிங் பாசிபிலிட்டி டு ஃபார்ம் ஏ கவர்மெண்ட், உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை, கொடுக்க முடியல, இது பண்ணிட்டாங்க. ஏன் இப்படித்தான் பட்னாவிஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு? பாதிக்கப்படலை, பட்னாவிஸுக்கு மெஜாரிட்டி இல்லாமல் இருந்தது, எதியூரப்பாவுக்கு மெஜாரிட்டி இருந்தது. எல்லாம் பிஜேபி காரங்க தான். அவர் சரஸ்வத் பிராமின், இவர் லிங்காயற்று, இவர் வந்து எல்லாத்துக்கும் ஒரே நீதி தான். இவர்கிட்ட மெஜாரிட்டி இல்லைங்கிறத கவர்னர் அடிச்சிருக்கிறாரு, அவ்வளோதான்.